மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லி 2014 இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் அதுக்கு இதுவாச்சும் அனுபவம் இல்லாதது. அதுக்கு முன்னாடி வந்ததுலாம் அனுபவம் உள்ளது. எப்படி அனுபவம் இருக்குன்னா, களத்துல பயணிச்ச அனுபவம், சுதந்திர காலத்துல இல்ல சுதந்திரத்துக்கு அப்புறத்துலேருந்து இருக்கக்கூடிய சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் உருவாச்சு. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த மாற்றம் வந்து இன்னைய நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 முறை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இன்னைய நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வாட்டி கூட பிரஸ்ஸை சந்திக்கல. ஒரு வாட்டி கூட பிரஸ்ஸை சந்திக்கல. அந்த பதவி வகிச்சவர், பிஎம் பதவி வகிச்சவர். அதே மாதிரி தான் மாற்றம் மாற்றம்ன்ற பேர்ல இங்க ஒருத்தர் இருக்காரு. அவரும் அதே மாதிரி தான் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு வந்தாரு, பதவி வகிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் எந்த விதமான பிரஸ் மீட்டும் கொடுக்கல. சில ஒற்றுமைகள் இருக்கதான் செய்யுது. உண்மைதானா? பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மாற்றம்னு சொல்லி இங்க ஏமாற்றம் தான் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்னப்பா நீ ஏமாற்றம் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நடத்தியிருக்காரு. வரலாற்று சிறப்பு மிக்கது. அதுவும் பாத்தீங்கன்னா அமைச்சரவையில கூட்டணி கட்சிகளை கூட்டாட்சி முறைன்னு ஒண்ணு உருவாகி இருக்கு. எப்பேற்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் பாக்குறோமே நம்ம. விஜயோடைய நடவடிக்கைகள் பாருங்க, பக்காவா இருக்கும். அப்படியே டிட்டோவா இருக்கும். ஐயா மோடி மாதிரியே அவர் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த அரசை ஆண்டுகிட்டு இருந்த அரசை கடுமையா விமர்சிச்சு அதுக்கப்புறம் தான் வந்தார். இங்க அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் முன்னாடி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். மற்ற யாருமே கணக்குல கிடையாது. கடுமையா விமர்சனம் பண்ணாரு, பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு. அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் விமர்சனம் பண்ணதில்ல. அப்படியான அண்ணன் சீமான் கூட கிடையாது அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு. அப்படியான விமர்சனங்கள் பண்ணாரு. விமர்சனம் பண்ணி முடிச்சு நிறைய பொய் தகவல்கள் கூட அது ஆராயல யாருக்கும் இங்க கிடையாது. பிஜேபி நேரடியா உள்ள வரணும்னு எதிர்பார்த்துச்சு, அது வர முடியல, கொல்லைப்புறமா உள்ள வந்திருக்கு. அதுதான் எங்க அண்ணன் விஜய். அப்படியே ஃபாலோ, மோடியோட பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ. இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவர் பிரஸ் மீட் பண்ணல. பிரஸ் மீட் பண்ணாததுக்கான காரணம் என்ன? பார்த்தா பயமா அவருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி அவர் பிரஸ் மீட் கொடுத்தது இல்லையா? சினிமா சார்ந்து எத்தனை பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. இந்த கோட் படத்தை அப்பயே அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை அறிவிக்கிறாரு. கட்சி அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த அரசியல் வரப்போறன்றது தெளிவா சொல்லிட்டாரு. கட்சியோட பேர் இதெல்லாம் சொல்லல. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துக்கு இந்த திரை விமர்சனங்கள், நான் ஷூட்டிங்காக போறேன் வரேன், இது எல்லாத்தையுமே என்ன பண்றாருன்னா சொல்றாரு. அப்பெல்லாம் பிரஸ் மீட் கொடுத்தாரு, அப்பெல்லாம் நேர்காணல் கொடுத்தீங்களே, பீஸ்ட் படத்துக்குலாம் நேர்காணல் கொடுத்தாரு. இப்போ ப்ரெஸ்ஸை பார்த்தோ இல்லை சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறத பார்த்தோ அவருக்கு பயம் கிடையாது. அரசியலில் அவருக்கு ஒன்றும் தெரியாது. மேலிருந்து சொல்றதை மட்டும்தான் செய்யணும், அதை மட்டும்தான் பேசணும்னு அவருக்கு கட்டளை. அதன்படியே இங்கே நடக்குது. கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்களப்பா, மாற்றம் தானேப்பா இதெல்லாம் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா சொல்லாம, அதுக்கும் சொல்லாம மேலிருந்து அந்த கட்டளை திமுகவையும் அதிமுகவையும் இங்க அழிக்கணும். அதுக்கு முதல் வேலையை அதிமுக கூட பாஜகவே நேரடியாக கூட்டணி போய் அதை அழிச்சு முடித்துருச்சு. இப்போ இங்க திமுகவை அழிக்கணும். நேரடியாக அடிச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ கொல்லைப்புறமா இவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு மாற்று சத்தியா இப்ப வேற கிடையாது. திமுகவுக்கு மாற்று சத்தியா வேற கிடையாது. அதிமுக கண்டிப்பா தோத்துதான் போகுன்றதுக்கு இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவா பார்க்கணும். சிவி சண்முகமா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும். இப்ப எஸ்பி வேலுமணியா அந்த பக்கம் போயிட்டான்னு வச்சுங்களேன், சிவி சண்முகம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க அதிமுக அழிஞ்சிருச்சு அப்படின்றதுதான் உண்மை. ஈமாரோஸ் உள்ள இருந்து பல வேலைகளை பாக்குறாங்கன்றது உண்மை. இது எங்கேயுமே மறுக்கப்பட்டதே கிடையாது. நீங்க இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கான சூழல் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகேப்பா, இந்த கூட்டணி ஆட்சிக்கு வாப்பா, கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்களேப்பா அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய பிம்பத்தை உடைக்கணும். பல பேருக்கு ஆசையா இருக்கும், தமிழ்நாடு பிரிஞ்சு வந்துடணும், தனியா வந்து அதை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஆசையா இருக்கும். தமிழ் தேசியத்தை இங்க முன்னெடுத்துடணும் அப்படின்னு. தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னா இங்க திராவிடத்தை கையில விட்டுட்டு போயிடணுமா, திராவிடம்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம். இங்க மொழி வாரியான பிரிவுகளை உருவாக்கியாச்சு. இனவாரியான பிரிவுகள் கிடையாது, மொழி வாரியான பிரிவுகள் தான் இது. ஏன்னா திராவிட இனங்கள் அப்படின்றது எல்லாரையும் சேர்ந்ததுதான். தமிழ் அதுல மூத்த மொழியா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ். தமிழோட கிளை மொழிகள் தான், தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன மொழிகள் தான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இதெல்லாம் துளுவும். இப்ப இப்படியான பல மொழிகள் இருக்கும்போது அந்த கூட்டமைகள் இருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்தது தான் என்னன்னா பிஜேபி ஒரு வேலையா பார்த்துக்கிட்டு வருது. விஜய் அவர்ல வந்துருச்சு. இப்போ இங்க நம்ப வைக்கணும், அடுத்த வாட்டி அவங்களை ஆட்சியில பிடிக்க வைக்கணும். எப்பேற்பட்ட மாற்றத்தை கொடுத்துருக்காரு பாருன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கான ஒரு வேலையா அந்த கூட்டணிகளை பிரிச்சாங்க. அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க. தனி மெஜாரிட்டி இருந்ததை தவிர அறுதி பெரும்பான்மைன்றது விஜய் அவர்களுக்கு இல்ல. ஆட்சி பிடிக்கிறதுக்கு தேவையான பெரும்பான்மை இல்ல. அப்ப ஆதரவு கொடுக்கணும். அப்ப வேணும்னே என்ன பண்றாங்க அப்படின்னா, யாராவது வந்து இங்க கூட்டணி சேரணும், ஒண்ணு அதிமுக வந்து சேரணும். அப்ப இவங்க நேரடியா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும். இல்ல அப்படின்னா
இந்த கூட்டணியில் இருக்கவங்க வந்து தான் ஆதரவு கொடுத்தாகணும். அதுக்காக வேணும்னா என்ன பண்றாங்க, ஆளுநரை வச்சு முடியாது, ஆட்சி ஏற்ற முடியாதுன்றாங்க. இதுவே வேற ஒரு இடத்துல என்ன நடக்குது, கர்நாடகாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆளுநர் ஆட்சியை ஏற்றி வைக்கிறாரு. மற்ற நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படின்னாலும் அங்கே ஆட்சி தனிப்பெரும்பான்மையை மட்டுமே வச்சுக்கிட்டு, அறுதி பெரும்பான்மை இல்லைனாலும் தனிப்பெரும்பான்மையை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆட்சி புரிக்க அனுமதிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அனுமதிக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கூட யாராச்சும் வந்து சேர்ந்தே ஆகணும். தனி பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மையை அவர் காட்டியே ஆகணும். அப்படியான ஒரு சூழலை உருவாக்கணும். அதுக்கு ஒன்று அதிமுக சைட்லேருந்து வரணும், பாமக சைட்லேருந்து வரணும், இல்லை அப்படின்னா இவங்க சைட்லேருந்து வந்தே ஆகணும். இப்படியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி இவங்க 4 பேருமே போய் அங்கே சேர்றாங்க. யாரு, அதுலேயும் முக்கியமாக காங்கிரஸ் எதுவுமே சொல்லாம நமக்கு எப்படியாச்சும் அதிகாரத்தில் இருக்கணும் காங்கிரஸுக்கு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து இடதுசாரிகள் வந்து கை கோர்க்குறாங்க. ஏன் கை கோர்க்குறாங்க, கை கோர்க்கிறதுனா கையை பிடிச்சிக்கிறாங்க, கை கோர்க்கல அப்படின்னு தான் சொல்லி இன்னை வரைக்கும் அமைச்சரவையில் கூட பங்கேற்காம அவங்க முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த காங்கிரஸோ இவங்க இடதுசாரிகளோ சரி, அது தேசிய கட்சிகள், ஐயுஎம்எலும் சேர்த்து தேசிய கட்சி, இவங்கெல்லாம் மேல இடத்துல என்ன சொல்றாங்களோ, அதாவது நேஷனல் கமிட்டி என்ன சொல்லுதோ அதன்படி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதன்படி இவங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. விசிகா இருக்கு, அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஆதரவு தரப்பா, வெளியில இருந்து ஆதரவு, திமுக கூட்டணியில் நாங்க நீடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதரவை தெரிவிச்சாங்க. அப்படியான போயிடுச்சு. இன்னைக்கு அமைச்சரவை பங்கேற்பு அப்படின்னு வரும்போது மற்ற ஒரு பக்கம் ஐயுஎம்எல் ஏத்துக்கிறாங்க, கதறி அழுகுறாங்க. இது வரைக்கும் வந்ததே இல்லை, பெரும் கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஒரு செட்டப் இப்போ இங்கே கிரியேட் ஆயிருச்சு. பாருங்க, மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு. அடுத்து விசிகா வருமா வராதா, அமைச்சர் பங்கேற்குமா மாட்டாதா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள விசிகே ஃபோக்கஸ் பாயிண்ட் இன்னைக்கு இருக்கிறது அதுதான். இப்போ அப்படி இருக்கும்போது இவருக்கு வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாச்சு. எப்பேற்பட்ட ஒரு விஷயம், சமூக நீதித்துறை கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே ரொம்ப சரிதான், சமூக நீதியை அவருக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாமே ஒன்று தான். ஆனால் இப்போ திமுக மேலே ஒரு வெறுப்பையும் இப்போ இருக்கக்கூடிய அரசு மேலே ஒரு நல்ல பார்வையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த நல்ல பார்வை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சிலது அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க இல்லை. இப்போ அறநிலையத்துறையை தூக்கி யாருக்கு கொடுத்தாங்க நம்ம கேள்வி வருது இல்லையா. இப்போ தலித்துகள் கிட்டத்தட்ட 25 தலித்துகள் வந்து போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க. தனி தொகுதியில் இன்னும் எல்லா தலித்துகளும் ஜெயிச்சிருக்காங்க, பொது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. பொது தொகுதியில் தாவே கலந்து ஒரு தலித் கூட ஜெயிக்கல, அதுதான் உண்மை கூட. சரி, தனி தொகுதியிலேருந்து தலித்கள் ஜெயிச்சாங்கல்ல, எத்தனை பேருக்கு அமைச்சரவை கொடுத்துருக்காங்க? முக்கியமான கேள்வி இல்லை. அத்தனை பேர்ல 2 பேருக்கு. சரி, அப்படியே அதே சமூகம் பிராமண சமூகத்துல இருந்து வராங்க, எத்தனை பேர் போட்டிட்டாங்க, எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? 2 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்ச 2 பேருக்குமே என்னன்னா அமைச்சர் பதவி. இது நோட் பண்ண வேண்டிய எவ்வளவு பெரிய முக்கியமான பாயிண்ட். கோர்ட் அந்த நோட் திஸ் பாயிண்ட் வரும் ஆனார் அப்படின்னு நம்ம பேசலாம். அப்ப இவங்க என்ன பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க, என்ன மாதிரியான ஒரு செட்டப் கிரியேட் பண்றாங்கன்னா, இந்த பக்கம் பூசி மொழிகிட்டு இவங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு பூசி மொழிகிட்டு, அந்த பக்கம் என்ன பண்றாங்கன்னா பிராமணர்களுக்கான அந்த அமைச்சரவையை ஒதுக்குறதுல ரொம்ப கரெக்டா ஒதுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வெங்கடரமனுக்கும், இன்னொரு பக்கம் திருச்சியில இருந்து இருக்கக்கூடிய அவருக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அறநிலையத்துறையை தூக்கி கொடுத்துருக்காங்க. அறநிலையத்துறையில இது வரைக்குமே சரி பிராமணர்களை பங்கேற்க விட்டதில்லை. ஏன் அமைச்சரவையிலேயே பிராமணர்களை இது வரைக்கும் பங்கேற்க விட்டதில்லை. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த திராவிட அரசுகள் சரி, அது கூட பரவாயில்ல. அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான். ஆனா அவங்கள கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா அமைச்சரவையில ஒருத்தரையும் பங்கேற்க விடல. இப்படியான ஒரு வழிமுறையை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருந்த சூழல் என்ன, சாதிய கட்டமைப்பு மூலமா நடந்தது என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அறநிலைத்துறைக்குள்ள விட்டுருக்கீங்களே, அனைத்து சாதியரும் அச்சரலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை ஒரு பிராமணர் எப்படி நிறைவேற்றுவாரு? ஏன்னா தடுக்கிறது மொத்தமே அத்தனை பேர் தானே. கண் தொடப்புக்கு போய் இவங்க பெரியாருக்கு மாலை போடுறதும், அவர்கிட்ட கேட்டுட்டு வர்றதும், அதுக்கு ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியே தெரிவிக்கிறதும், என்ன நடக்குதுங்க? நான் ஜோக் கட்டுறீங்களா ரங்க அப்படின்ற மாதிரி தான், எல்லாரும் பிலிம் கட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஒரு படத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ புதுசா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு என்னன்னா, மக்களின் மனம் அப்படின்றது மூலயமா விஜய் அவர்கள்கிட்ட நேரடியா பேசலாம். பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. இதுவே இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் என்ன பண்ணுன்னா பிரஸ் மீட் கொடுப்பாங்க. ஆனா இவரே பிரஸ் மீட் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாரு அப்படின்னா ரொம்ப தெளிவா தெரியும். அப்படியே ஃபாலோடு பை மோடிஜி. அவர் மன் கி பாத் அப்படின்றது மூலயமா உட்காந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. இவரு மக்களின் மனம் அப்படின்றது மூலயமா எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேச போறாரு.
இந்த மக்களின் மனம் மூலயமா பேசுறதுனால இங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றதும், தினம் 2 பேர் கூட பேசுறது, வாரத்துக்கு ஒரு வாட்டி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. மோடி எப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காரோ, அதே மாதிரி இவர் உட்காந்து பேச போறாரு. அதனுடைய வெளிப்பாடுகள் ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல கூட்டணி வகிச்சதுல நாங்க அமைச்சர் பதவியில போய் உட்காந்துட்டோன்றதுல சந்தோஷப்பட்ட பல கூட்டணி கட்சிகளால என்ன பண்ண முடியும், அவங்க என்ன பண்ண போறாங்க எதிர்காலங்கள்ல அப்படின்ற பெரிய கேள்வி எல்லார்கிட்டயும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில அவங்க ஆட்சியெல்லாம் நிலைக்காது, 6 மாசத்துல ஆட்சி கவிழ்ந்துரும் பாருங்க அப்படின்னு என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, எப்படி நீங்க ஆட்சி கவிழ்த்தாலும் அதுக்கு அடுத்து வரப்போறது யாருன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இல்லப்பா அவர் தப்பு செஞ்சா மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. தப்பு செஞ்சதுனால யாரும் தேர்ந்தெடுக்கிறதுலாம் கிடையாது. இவர் முழுக்க விஜய் அவர்கள் வந்தா மாற்றம் நடக்கும்னு நம்பிலாம் இருந்து, விஜய் பிடிக்கும் போய் ஓட்டு போடு, குழந்தை சொல்லிச்சு போய் ஓட்டு போடு, இப்படிதான் ஓட்டு போட்டு நாட்டை சீரழிச்சு வச்சிருக்காங்க. பல குற்றங்கள் தொடர்ந்து ஒரு நாள்ல 6 இடத்துல குற்றங்கள் நடக்குது. இன்னும் நிறைய இடங்கள்ல நடக்குது. இது தெரியப்பட்டது மட்டும்தான். இது பொதுவான வெளியே தெரிய மாதிரியான குற்றங்களே இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல திருச்சியில் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் தப்பா பண்ணிடுறாங்க. நர்ஸு பிள்ளைக்கே அது நடக்குது. ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க? அவங்களுக்காக யார் தாவேகாவினர், அந்த ஊர் எம்எல்ஏ யார் போய் நின்னா? திருச்சி கிழக்க கழட்டி விட்டார்ல விஜய். இப்ப அவரு ஏன் திருச்சி பக்கம் போக மாட்டுறாரு? இங்க அமைச்சரவையை கட்டமைச்சிருன்னு ஆட்சியை விட்டுறக்கூடாது. அதுக்கான ஒரு கடுமையான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லதுன்னு நினைச்சு நம்ம வீட்டுல எலி பூந்துச்சுன்னு நினைச்சு தூக்கி பாம்பை விட்டுட்டோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை நான் இங்க ஏத்துக்கலனாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்படியே தொடர்ந்து நம்மளுடைய ஆதங்கங்களை 5 வருஷமா கொட்டிக்கிட்டு தான் இருக்க போறோம், 10 வருஷமா கொட்டிக்கிட்டு தான் இருக்க போறோம். சொல்ல முடியாது, 15 வருஷமா கொட்டினாலும் கொட்டலாம். இந்த மக்களை முட்டாளாக்குறது ஈஸி, அறிவாளிகள் ஆக்குறது தான் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அந்த வேலையை மோடி அவர்கள் ஒரு பக்கம் ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷின் வச்சும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு, இல்லை உறுதியாகவே இருக்கு. தொடர்ந்து இதெல்லாம் நடக்க போகுது. இன்னைக்கு பிஎம்சி திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன நடக்கும்ன்றத நீங்க காத்திருந்தா பார்க்கணும். தலித்துகள் பல பேர் வந்து அமைச்சரவையில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எந்த வகையிலையும் சரியான ஒரு அமைச்சரவையா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கக்கூட திராணி இல்லாமல் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு அமைச்சரவையாக தான் அதை செஞ்சுருக்காங்க. ஆட்சியில் இருக்கிறவர் அவர் பாட்டுன்னு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறாரு. எதிர்த்து குரல் கொடுக்குற இடத்துல இருந்தவங்க சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக கூட இருக்கும்போதே அவங்களுடைய குற்றங்களுக்கு முட்டு கொடுத்தவங்க தான் இவங்கெல்லாம். நம்ம அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படின்ற ஒரு வேலையை இன்னைக்கு தாவேக்காக அவங்க செஞ்சாகணும். அதை செய்ய போகிறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம். செய்வாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம காலப்போக்கில் நின்று பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.